டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட கொஷின் நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம். இந்த சம்மை நம்ம நார்மலாக கேல்குலேட் பண்ணோம்னா டைம் ரொம்ப எடுக்கும். அதே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு 1.75 இன்ட்டு 1.75 மல்டிப்ளை பண்ணோம்னா 1.75 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு செகண்டில் இருக்க டைம் அதே மாதிரி எடுத்து எழுதிக்கிட்டு தேர்ட் இருக்கிற டைம் 0.75 இன்ட்டு 0.75 0.75 தான் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டில் இருக்க வேல்யூ 1.75 இன்ட்டு 1.75 1.75 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். சிமிலராக 0.75 இன்ட்டு 0.75 0.75 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்ன்ற மாதிரி இருக்கா? ஏக்கு பதிலாக 1.75 பிக்கு பதிலாக 0.75 டேர்ம் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1.75 ப்ளஸ் 0.75 தான் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்து எழுதலாம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு செகண்டில் இருக்க டைம் என்னது? 1.75 ஸ்கொயர் மைனஸ் 0.75 ஸ்கொயர் இருக்கா? இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்ற மாதிரி டைமாக இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலாம்? 1.75 மைனஸ் 0.75 இன்ட்டு 1.75 ப்ளஸ் 0.75 எழுதலாம். இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 1.75 ப்ளஸ் 0.75 டேர்ம் இருக்குது. அது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் 1.75 ப்ளஸ் 0.75 டிவைட் பை 1.75 மைனஸ் 0.75 இருக்கும். இப்போ மேலே இருக்கிற வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம்னா 2.5 கிடைக்கும். கீழே இருக்கிற வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 2.5.